ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி. பொது காலம் 20ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1 முதல் 6 முடிய. ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது, அதற்கென 7 தூண்களை செதுக்கியிருக்கின்றது. அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று, அறியா பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்க செய்தது. மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேதமையை விட்டுவிடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரே, அவருக்கு அஞ்சுங்கள், அவருக்கு அஞ்சுவோர்க்கு எக்குறையும் மீறாது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோர்க்கு நன்மை ஏதும் குறையாது. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். வாரீர் பிள்ளைகளே, நான் சொல்வதை கேளி. ஆண்டவருக்கு அஞ்சுவதை பற்றி உங்களுக்கு கற்பிப்பேன். வாழ்க்கையில் இன்பம் காண விருப்பமா? வாழ்வின் பலத்தை தூய்க்குமாறு நெடுநாள் வாழ நாட்டமா? ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவர்
வஞ்சக மொழியை உன் வாயை விட்டு விலக்கிடு. தீமையை விட்டு விலக நன்மையே செய். நல்வாழ்வை நாடு, அதை அடைவதிலேயே கருத்தாயிரு. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். ஆஹா, சுவைத்து பாருங்கள். இரண்டாம் வாசகம். திருத்துதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 15 தொடக்கம் 20 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாள்கள் பொல்லாதவை. ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவிலிகளாயிராமல் ஆண்டவருடைய திருவுளம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிகோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகழ்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 51 58 வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கின்றேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கின்றேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, கடவுள் மட்டுமே நாம் விரும்புகின்ற முழுமையான நிலையான வாழ்வை வழங்க வல்லவர் என்பது நாம் அறிந்ததே. இந்த வாழ்வை கடவுள் எவ்வாறு வழங்குகிறார் என்ற செய்தியையே இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. கடவுள் அன்பின் வடிவானவர் என்பதும், அன்பு இருக்கின்ற இடத்தில் சுய தியாகமும் மற்றவர்களின் நலனுக்காக தன்னையே பலியாக்குகின்ற தன்மையும் இருக்கும் என்பதும் நாம் அறிந்ததே. இன்றைய வாசகங்கள் கடவுள் தன்னையே பலியாக்குவதன் மூலம் மனிதர்களாகிய நமக்கு வாழ்வை வழங்குகின்றார் என்ற செய்தியை தருகின்றன. இன்றைய முதல் வாசகத்தில் ஞானம் தன் பலிவிலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது என்றும்,
பின்பு தன் தோழிகளை அனுப்பி அவ்விருந்தில் பங்கு கொள்ள மானிடருக்கு அழைப்பு விடுத்தது என்று வாசிக்கின்றோம். விவிலியத்தில் பார்க்கின்ற பொழுது ஞானம் என்பது கடவுளிடம் காணப்படும் ஒரு தன்மை மட்டுமல்ல, அது கடவுளுக்கே அடையாளமாக இருக்கின்றது. சாலமோனின் ஞானம் 1:6, 7:25 போன்ற பகுதிகளை வாசிக்கவும். எனவே ஞானம் தன் பலி விலங்குகளை கொன்று விருந்துக்கு ஏற்பாடு செய்தது என்றால், இறைவன் தன்னையே பலியாக்கி மனிதர்களுக்கு வாழ்வை கொடுக்கின்றார் என்னும் செய்தி அங்கு காண கிடைக்கிறது. அன்புக்குரியவர்கள், இந்து மதத்தில் கூட பிரஜாபதி என்னும் ஆதி கடவுள், பிரைமோடியல் காட், தன்னையே பலியாக்கியதன் மூலமாகவே இந்த உலகம் உருவானது என்ற செய்தி ஒன்று உண்டு. மானிடரின் வாழ்வுக்காக கடவுள் தன்னையே பலியாக்குகிறார் என்னும் செய்தி இயேசுவின் வாழ்வில் மிகவும் தெளிவாக உறுதிப்படுத்தப்படுவது நாம் அறிந்ததே. இன்றைய நற்செய்தியும் அதுவே. மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வு அடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்ற இயேசுவின் வார்த்தைகள் மானிடரின் நல்வாழ்விற்காக தன்னையே பலியாக்குகின்ற தன்மையை வெளிப்படுத்துகின்றன. அன்புக்குரியவர்களே, எங்கு தியாகமும் சுய பலியும் இருக்கின்றதோ அங்கு வாழ்வு இருக்கின்றது. 93 மில்லியன் மைல்களுக்கு அப்பால் சுடரொளி வீசிக்கொண்டிருக்கும் சூரியன் மட்டும் இல்லையே பூமி என்றோ சூனியமாகியிருக்கும். சூரிய ஒளி இல்லையேல் பூமியில் வாழ்வு இல்லை, வளர்ச்சி இல்லை, வளமை இல்லை. இந்த சூரியன் ஒளி தருவது எங்கனம்? தன்னிடமுள்ள ஹைட்ரஜன் அணுக்களை தொடர்ச்சியாக எரிப்பதால் தான் இன்னும் பூமிக்கு ஒளி வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறது. இன்னும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளில் சூரியன் தன்னிடமுள்ள ஹைட்ரஜன் அணுக்கள் அனைத்தையும் எரித்த பின்பு அதன் வாழ்நாள் முடிந்துவிடும் என்று அறிவியலில் சொல்லப்படுகிறது. வேறு வகையில் சொல்லப்போனால், ஒளி தருவதற்காக சூரியன் தன்னையே அழித்துக் கொண்டிருக்கிறது. சூரியன் தன்னை இழப்பதால் தான் பூமி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களை, இப்படிப்பட்ட வாழ்வு தருகின்ற சுய தியாகத்தில் வளர்வதற்கான வழியை புனித பவுல் இன்ற 2ஆம் வாசகத்தில் சுட்டிக்காட்டுகிறார். தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுவதே அந்த வழி. தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படும் ஒரு மனிதர் தன்னை பற்றியும் தன் நலனை பற்றியும் சிந்திப்பதை விட பிறரிலும் பிறர் நலனிலும் அக்கறை கொள்ளுகின்றார். இது ஒரு மனிதரை சுய தியாகத்திற்கு இட்டுச் செல்லும் என்பதில் எச்சந்தேகம் இல்லை. ஜெபம். இறைவா, உம் தியாகத்தில் எம் வாழ்வை கண்டுகொள்ளும் நாங்கள் எம் தியாகத்தின் வழியாக பிறருக்கு வாழ்வு கொடுக்க வரம் தாரும். ஆமென். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும், எனது ஆன்மா நலமடையும்.